ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 24ஆம் அத்தியாயம். அனுசால்வன் மற்றும் யாதவ வீரர்களுக்கு இடையே நிகழ்ந்த ஒரு கடுமையான போர். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசனே, சாந்தீபினி முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட அனிருத்தன் மிகவும் மகிழ்ந்தான். அவன் தன் மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரின் திருவடிகளில் சமர்ப்பித்து அந்த முனிவரிடம், இறைவா, உங்கள் உபதேசம் எனும் வாளால் என் மாயை எனும் எதிரி அழிக்கப்பட்டு விட்டது. இப்போது நீங்கள் உங்கள் மகனுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நகரமான துவாரகைக்கு இன்று வர வேண்டும் என்று கூறினான். இதனை கேட்ட சாந்தீபினி முனிவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனக்கு அளித்த மகனுடன் மகிழ்ச்சியுடன் தனது தேரில் ஏறி துவாரகாபுரிக்கு சென்றார். துவாரகாபுரியில் பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றனர். யாதவர்கள் அனைவரும் மற்றும் போஜராஜ உக்ரசேன மன்னரும் உரிய சடங்குகளுடன் அவரை வழிபட்டனர். இதற்கிடையில் பிரத்யும்னனின் மகனான அனிருத்தன் தங்க சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த தனது ஒளி வீசும் கருங்காது குதிரையை வெற்றி ஊர்வலத்திற்காக அவிழ்த்து விட்டான். உக்ரசேன மன்னரின் பெருமையை குறிக்கும் அந்த குதிரையானது வேகமாக சென்றது. பிரத்யும்ன குமாரனான அனிருத்தனின் கரங்களால் அது அவிழ்த்து விடப்பட்டு வேகமாக சென்றது. அவன் முன்னேறி சால்வனின் சகோதரனான அனுசால்வ மன்னன் எப்போதும் ஆண்டு வந்த ராஜ்பூருக்கு சென்றான். விருப்பத்துடன் அங்கு வந்த அனுசால்வன் குதிரையை பிடித்து அதன் பின்பகுதியில் கட்டப்பட்டிருந்த கடிதத்தை படித்தான். அவன் பெருமகிழ்ச்சி அடைந்தான். அதன் முழு பொருளையும் புரிந்து கொண்டதும் அவன் உதடுகள் கோபத்தால் நடுங்கின. தன் வீரர்களை அண்ணார்ந்து கண்டு அவன் கூறினான், என் எதிரிகள் அனைவரும் தாங்களாகவே இங்கு வந்திருப்பது பெரும் பாக்கியம். என் சகோதரனை கொன்ற அனைவரையும் நான் கொன்று விடுவேன். இவ்வாறு கூறி யாதவர்களை பொருட்படுத்தாதவனாக அவன் 10 அக்ஷோகினி படையுடன் நகரத்தை விட்டு வெளியேறினான். அதே கணத்தில் விருஷ்டி குலத்தினர் அனைவரும் ஒரு மாபெரும் படை தன்னை நோக்கி வந்து அம்புகளை பொழிவதை கண்டனர். அவர்களும் அம்புகளை பொழிய தொடங்கினர். போர்க்களத்தில் இரு படைகளுக்கும் இடையே வாள்கள், அம்புகள், கதாயுதங்கள் மற்றும் பிண்டிபாலர்களை பயன்படுத்தி ஒரு உக்கிரமான போர் மூண்டது. தோற்றுவிட்டதை கண்ட வலிமை மிக்க அனுசால்வன் கர்ஜித்தபடியே தனது தேரில் ஏறி தனது போர்க்களத்தை நோக்கி சென்றான். அவன் வருவதை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகனான திம்மன் அவனை எதிர்த்து போரிட உடனடியாக அவன் பக்கம் விரைந்தான். போர்க்களத்தில் திப்திமனை கண்ட அனுசால்வன் கடும் கோபத்துடன் ஒரு புலி யானையை கீறியது போல தன் வில்லில் இருந்து 10 அம்புகளை எய்தான். அந்த அம்புகளால் தண்டிக்கப்பட்ட திப்திமனின் கை சிதைந்து இரத்தத்தில் நனைந்தது. அவன் உடனடியாக தன் வில்லை எடுத்து கோபத்துடன் 10 அம்புகளை தன் கரத்தினில் எடுத்தான். அவற்றை வில்லை தடியின் மீது வைத்து திப்திமன் அவற்றை எய்தான். அரசே, அந்த அம்புகள் அனுசால்வனின் உடலை துளைத்து பல கழுகுகள் திடீரென தங்கள் கூடுகளை விட்டு பறந்தது போல வெளியேறின. அந்த அம்புகளால் காயமடைந்த அனுசால்வன் போர்க்களத்தில் மயங்கி விழுந்தான். அப்போது அவனது படை வீரர்கள் அனைவரின் உதடுகளும் கோபத்தால் நடுங்கின. அவர்கள் போர்க்களத்தில் இருந்த அந்த ஒளிமயமான வீரனை விசித்திரமான ஆயுதங்களாலும் அம்புகளாலும் தாக்கத் தொடங்கினர். அந்த தருணத்தில் ஸ்ரீஹரி பகவானின் மகனான பானு அங்கு வந்து சூரியன் பனிமூட்டத்தை அழிப்பதைப் போல தனது அம்புகளால் எதிரிகள் அனைவரையும் சிதறடித்தான். பின்னர் அனுசால்வனின் படை வீரர்கள் அனைவரும் தப்பி ஓடினர். அரசே, அதே தருணத்தில் அனுசால்வனின் மந்திரியான பிரசண்டன் கோபமடைந்து போர்க்களத்தில் தனது சக்தியை கொண்டு சத்யபாமையின் மகன் பானுவை தாக்கினான். அந்த சக்தி பானுவின் மார்பை துளைத்து தரையில் புதைந்தது. அவனும் போர்க்களத்தில் தனது தேரிலிருந்து மயங்கி விழுந்தான். இந்த காட்சியை கண்ட சாம்பன் கோபத்தில் கொதித்தான். அவன் கரத்தினில் தடியுடன் தனது தேரில் விரைந்து அங்கு வந்தான். சாம்பன் 100 அம்புகளால் பிரசண்டனின் கொடி, தேரோட்டி மற்றும்
குதிரைகள் உள்பட அவனது முழு தேரையும் தூள் தூளாக்கினான். அவனது தேர் அழிக்கப்பட்ட பின்னர் கதாயுதம் ஏந்திய மூர்க்கமான வீரன் நெருப்பில் புரளும் பட்டம் போல தன் எதிரியான சாம்பனை கொல்ல வந்தான். அவன் வருவதைக் கண்ட சாம்பன் சூரியனையும் சந்திரனையும் போல பிரகாசித்த ஒரே அம்பால் போர்க்களத்திலேயே அவனது தலையை துண்டித்தான். அரசனே, அந்த நொடியில் அவனது படை குழப்பத்தில் மூழ்கியது. 2 கணங்களுக்குப் பிறகு அனுசால்வன் தன் மயக்கத்திலிருந்து விழித்து கொண்டான். சாம்பனால் தன் மந்திரி போரில் கொல்லப்பட்டிருப்பதைக் கண்டான். இதனை கண்ட மன்னன் தன் தேரில் ஏறி கவசமணிந்து வில்லையும் வாளையும் எடுத்துக்கொண்டு முன்னோக்கி பாய்ந்தான். அந்த போரில் அவன் சாம்பனின் 4 குதிரைகளை 4 அம்புகளாலும், அவனது கொடியை 2 அம்புகளாலும், தேரோட்டியை 3 அம்புகளாலும், வில்லை 5 அம்புகளாலும், தேரை 30 அம்புகளாலும் நொறுக்கினான். வில் அறுந்தது, தேர் அழிந்தது, குதிரைகளும் தேரோட்டியும் கொல்லப்பட்டனர். பின்னர் ஜாம்பவதியின் மகனான சாம்பன் மற்றொரு தேரில் ஏறி பிரகாசமாக தோன்றினான். கோபமடைந்த அவன் கருடன் தன் இறக்கைகளால் ஒரு அரவத்தை தாக்கியதைப் போல தன் வில்லை எடுத்துக்கொண்டு 100 அம்புகளால் போர்க்களத்தில் இருந்த தன் எதிரியை தாக்கினான். அந்த தாக்குதலில் அனுசால்வனின் தேரும் உடைந்து குதிரைகள் தாக்கப்பட்டன. தேரோட்டி இறந்தான். அனுசால்வனும் போர்க்களத்தில் மயங்கி விழுந்தான். பின்னர் அவனுடைய அனைத்து வீரர்களும் கழுகை போன்ற இறக்கைகளும் விஷ பாம்புகளை போன்ற தோற்றமும் கொண்ட கூர்மையான பிரகாசமான அம்புகளால் சாம்பனை ஆக்ரோஷமாக தாக்கத் தொடங்கினர். போர்க்களத்தில் சாம்பன் தனியாக இருப்பதைக் கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகன் மது கடும் கோபம் கொண்டு சாம்பனுடன் இணைந்து அரை மணி நேரம் போர்க்களத்தில் சுற்றி திரிந்து வாள் வீச்சுக்களை அனைத்து தீய எதிரிகளையும் கொன்றான். பின்னர் மயக்கத்திலிருந்து விழித்த அனுசால்வன் தனது தோல்வியைக் கண்டு தண்ணீர் அருந்தி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு அனைத்து எதிரிகளையும் கொல்ல தீர்மானித்தான். அவன் மாயாசுரனிடமிருந்து பிரம்மாஸ்திரத்தை கற்றிருந்தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை. இருப்பினும் அவனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட போது அவன் ஆக்ரோஷமாக பிரம்மாஸ்திரத்தை குறிவைத்தான். அந்த ஆயுதத்தின் உக்கிரமான மற்றும் மகத்தான ஒளி 12 சூரியன்களைப் போல ஆகாயம் முழுவதும் பரவி 3 உலகங்களையும் எரித்தது. கடும் கோபத்தால் கொதித்தெழுந்த யாதவர்கள் அனைவரும் பிரத்யும்ன குமாரனான அனிருத்தனிடம் சென்று, நரஹரி மகாத்மா, இந்த துயரத்திலிருந்து எங்களை காப்பீராக அரசனே என்று கூறினர். பின்னர் வீர அனிருத்தனான ருக்மவதி குமாரர் போரில் பிரம்மாஸ்திரத்தை மூர்க்கமாக பயன்படுத்தி அவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பளித்தார். ஆயுதம் செயலிழக்கப்பட்டது. பின்னர் அனுசால்வன் ஆயுதத்தை சுட்டான். அந்த ஆயுதத்தின் சக்தியால் வானம் நெருப்பால் நிரம்பியது. கண்டவனம் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டது. போல பூமி முழுவதும் நெருப்பினால் எரியத் தொடங்கியது. இதனை கண்ட வலிமை மிக்க அனிருத்தன் மீண்டும் வருணாஸ்திரத்தை பயன்படுத்தினான். இதனால் மிகப்பெரிய மேகங்கள் உருவாகி அவை பொழிந்த நீரோடைகளால் நெருப்பு அணைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பெரிய மேகங்கள் மூலம் மழை காலத்தின் வருகையை அறிந்து தவளைகள், குயில்கள், மயில்கள் மற்றும் கொக்குகள் போன்றவை மீண்டும் மீண்டும் பாடி தங்கள் உள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தொடங்கின. பிறகு பிடிபடாத அனுசால்வன் வாயுவியாஸ்திரத்தை பயன்படுத்தினான். இதனை கண்ட அனிருத்தன் மலை ஆயுதங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் போரிடத் தொடங்கினான். இதற்கு பின்னர் அனுசால்வன் 1000 பவுண்டு எடை கொண்ட ஒரு கனமான கதாயுதத்தை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் வீரர்களின் மணி மகுடமான அனிருத்தனிடம் கோபத்துடன் கூறினான், அரசே, உங்கள் படையில் கதாயுத போரில் தேர்ச்சி பெற்ற வீரன் ஒருவனும் இல்லை. அப்படி யாரேனும் இருந்தால் அவனை விரைவாக என் முன் கொண்டு வாருங்கள். அவனது இவ்வார்த்தைகளை கேட்டதும் மாபெரும் கதாயுததாரியான அனிருத்தன் முன்னே வந்து கூறினான், அரக்கர்களின் அரசனே, இந்த படையில் எல்லா ஆயுதங்களிலும் தேர்ச்சி பெற்ற
பல வீரமிக்க போர் வீரர்கள் உள்ளனர். கர்வம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் போர்க்களத்தில் தாம் தனித்திருக்கிறாய். அரக்கனே, நீ என் பேச்சை கேட்காவிட்டால் முதலில் என்னுடன் கதாயுதத்தால் போரிடுவாய். பிறகு மற்றவர்களை பார்த்து கொள்ளலாம். நரேஸ்வரரே என்று கூறி 1,00,000 பவுண்டுகள் எடை கொண்ட கதாயுதத்தை எடுத்து அனுசால்வனின் தலையிலும் மார்பிலும் அடித்தான். போர்க்களத்தில் அனுசால்வனும் தன் கதாயுதத்தால் அதனை தாக்கினான். பின்னர் ஆத்திரத்தில் வெறி பிடித்த அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தங்கள் கதாயுதங்களால் தாக்கத் தொடங்கினர். இதற்கிடையில் கதன் அனுசால்வனை தூக்கி 100 முறை சுழற்றி வானத்தை நோக்கி எறிந்தான். அனுசால்வன் தரையில் விழுந்தான். ராஜேந்திரன் பின்னர் அவன் ரோஹிணி குமாரரின் கதாயுதத்தை பிடித்து தரையில் ஓங்கி அடித்தான். அது ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது. பிறகு கதன் ஒரு யானையை பிடித்து அனுசால்வன் மீது எறிந்தான். அவனை நோக்கி வந்து கொண்டிருந்த அனுசால்வன் அதனை தன் கரங்களில் எடுத்து கதன் மீதே திருப்பி எறிந்தான். அவர்கள் தங்கள் முழங்கால்களாலும் முஷ்டிகளாலும் பலமாக தாக்கிக் கொண்டனர். இருவரும் ஒருவரை ஒருவர் மிதித்து தரையில் வீழ்த்தப்பட்டனர். பின்னர் இருவரும் மயங்கி விழுந்தனர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையில் உள்ள அஸ்வமேத காண்டத்தின் அனுசால்வன் மீதான பெரும் போர் என்ற தலைப்பு கொண்ட 24ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.